ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த சஸ்பென்ஸ் கொரியன் டிராமாவோட 14th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக சேர்மன் ஒய்ஃப் காலில் போய் விழுந்திருப்பான். ஆனா அந்த அம்மா அதெல்லாம் பண்ண முடியாது, ஆனா உன் அப்பாவை நான் ஏன் கொலை பண்ணேன்ற உண்மையை உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் என்னை லவ் பண்ணாருன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருந்திருக்கோம். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த அம்மா ஒரு பிளாஷ்பேக் கதை சொல்ல ஆரம்பிக்குது. இந்த சீரீஸ்ல நாம நிறைய அஃபேர் தான் பார்த்திருப்போம். ஹீரோயினுக்குமே அஃபேர் தான், அதே மாதிரி சுகோட ஒய்ஃப்க்கும் மின்ஹோக்கும் அஃபேர் தான், அதே மாதிரி ஹீரோவோட அப்பாவுக்கும் சேர்மனோட ஒய்ஃப்க்கும் அஃபேர் இருந்திருக்கு. சேர்மனுக்கும் சேர்மன் ஒய்ஃபுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லாவே போகல போல, அதனாலவே சேர்மன் ஒய்ஃபுக்கு ஹீரோவோட அப்பா கூட லவ் ஆயிருந்திருக்கு. அவருமே லவ் பண்ணி இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு நாள் 2 பேரும் ஓடி போலான்னு வேற பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. நைட் டைம் சேர்மனோட ஒய்ஃபு ஒரு பெட்டியை தூக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கே ஒரு சந்தேகம், ஹீரோவோட அப்பா வருவாரா மாட்டாரான்னு. ஏன்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷன், குடும்பத்தை விட்டு வரமாட்டாரு அப்படின்னு இவங்களுக்கே ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதனாலவே கூடவே ஒரு கத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவர் வரலன்னா தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்துல இருந்திருக்காங்க. ஆனா அவர் வந்துட்டாரேன்னு இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போதே அவர் இருந்துட்டு என்னை மன்னிச்சிரு, என்னோட குடும்பத்தை விட்டுட்டு என்னால வர முடியாதுன்னு சொல்றாரு. இந்த அம்மா இதே எதிர்பார்த்ததுதான். இவர் வரலன்னா செத்து போயிடலான்னு கூட இருந்தாங்கல்ல. ஆனா இப்ப இவர் இங்க வந்து ஒய்ஃபுக்காக வர முடியாதுன்னு சொல்றது கேட்டதும் கோவமா பொறாமையா என்னன்னு தெரியல, தற்கொலை பண்ணிக்கலான்னு கொண்டு வந்த கத்தியை வச்சு அவரையே குத்திட்டாங்க. இப்ப இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்க ஹீரோ பயங்கர ஷாக்ல உட்காந்துருக்கான். அவன் அப்பா ஏதோ ஒரு பெரிய காரணத்துக்காக சாகடிக்கப்பட்டிருப்பாரு நினைச்சிட்டு அதுக்காக பழி வாங்குறதுக்கு தானே இவ்வளவு வருஷமா போராடிட்டு இருந்தான். இப்ப இந்த மாதிரி ஒரு கேவலமான காரணத்துக்காக தான் அப்பா இப்படி சாகடிக்கப்பட்டிருக்காருன்னு கேட்டதும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த அம்மாவே உன் அப்பா இறந்ததுக்கு பின்னால இவ்வளவு கேவலமான ஒரு காரணம் இருக்கும்னு நினைச்சிருக்கவே மாட்டல அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஹீரோ அப்பா இறந்ததுக்காவது ஒரு நல்ல காரணத்தை வச்சிருந்துருக்கலாம், அதுக்கும் பின்னால் அஃபேர் தான் இருக்கு. இப்படி ஒரு சீரியல் எடுத்திருக்கீங்களேன்னு கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. இப்போ ஹீரோ வீட்டுக்கு போய் அவன் இவ்வளோ நாளாக கோசன் பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையுமே கிழிச்சு கம்ப்யூட்டரில் உள்ள ஃபைல் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவள் ஜெயிலில் தானே இருக்கா, ஹீரோ பற்றி யூரா சொன்னதே நினச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சூஹோ அவன் இன்னுமே வீல் சேரில் தான் உட்காந்துருக்கான், சரியாக நடக்க வரல, அதுக்காக ஃபிசியோதெரப்பிலாம் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறான், எப்படியாவது எந்திரிச்சு நடந்து வரணும்னு ரொம்ப வெறியா இருக்கான். இப்போ திரும்ப ஹீரோவை காட்டுறாங்க. அவன் இப்போ பழி வாங்குறதெல்லாம் விட்டுட்டான்னு ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சதும் ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துட்டான். என்னடா ஆச்சு, ஏன் இப்பெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக நான் பழி வாங்குறத விட்டுடுறேன்னு சேர்மன் ஒய்ஃப் கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஃப்ரெண்டுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. இதுக்காடா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட, கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே பாடா பட்ட, உன் வாழ்க்கையோட லட்சியத்தை காதலுக்காக விடுறியா அப்படி இப்படின்னு கத்துறான். ஹீரோவோட அப்பா பிளாஷ்பேக் தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. ஆனா ஹீரோ அதெல்லாம் சொல்லல. ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு நல்லா சண்டை போட்டுட்டு அங்கிருந்து போயிட்டான். இவன் போன கொஞ்ச நேரத்திலேயே யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு போய் பார்த்தா சேர்மன் ஒய்ஃபோட தம்பி. அவர் ஹீரோவை தேடி இங்கே வந்துட்டாரு. ஹீரோ உள்ள கூப்பிட்டு பேசுறான். அவர் இப்ப ரொம்ப பயத்துல இருக்காரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க தம்பி, என் அக்கா என்ன சாகடிக்காம விட மாட்டா, அந்த ஃபைட்டர் எப்பவுமே என்ன தேடிட்டே இருக்கான், என்னால இப்படியே ஒளிஞ்சு வாழ முடியாது, கண்ணை முன்ன அவன் வந்து சாகடிக்கிற மாதிரி தோணுது, ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறாரு. இப்ப இவர் அப்படியே புடிச்சிட்டு போய் போலீஸ் கிட்ட விட்டு இருந்திருக்கலாம். ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் என்னால எதுவும் உதவி பண்ண முடியாது, வெளியில போங்க அப்படின்னு வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டான். அப்புறம் இன்னொரு பக்கம் கோசன்ல எப்பவும் மாதிரி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் சூகோக்கும் அவன் ஒய்ஃப்க்கும் நல்லா போயிட்டு இருக்குல்ல, அதனால சூகோ ஒய்ஃப் சரக்கடிக்கிறதெல்லாம் விட்டுட்டா. என்ன இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு சேர்மன் ஒய்ஃப் கேட்கும்போது சூகோ மாறி இருக்காரு, அப்ப அவருக்காக நானும் மாறணும்ல அப்படின்னு ரொம்ப வெக்கப்பட்டுட்டே சொல்றா. அதுக்கு அவங்க சரி என்னமோ பண்ணு, கோசன் பேரை மட்டும் கெடுக்காத மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல இந்த சூஹோ அம்மா நான் கோசனோட சேர்மன் ஆயிட்டேன்னா அவ தான் சேர்மனோட ஒய்ஃப்னு ஆகும், அவளுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு போயிட்டான். சூஹோ இப்படி பேசினதும் சூஹோவோட ஒய்ஃப்க்கு ரொம்ப குஷி ஆயிட்டு மாமியாரை கொஞ்சம் அசைச்சு பார்ப்போம்னு நினைச்சவ உங்க தம்பி எதுவும் ஃபோன் பண்ணாரா, ரொம்ப நாள் ஆளையே காணுமே அப்படின்னு கேட்குறா. அந்த அம்மாவும் இனிமே இவ இப்படிதான் பேசுவா அப்படின்னு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சது யூரா வந்து ஹீரோயின் கிட்ட அப்படி நீங்க என்ன பேசுறீங்க, அவன் ஏன் இவ்வளவு திமிரா இருக்கா அப்படின்னு கேட்குறா. என்னன்னா யூரா ஹீரோயினை ஜெயில போய் பார்த்துருப்பாள். அப்போ ஹீரோயின் இருந்துட்டு எப்படினாலும் என்னை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரியே பேசியிருந்திருப்பா. அதான் யூரா இங்க வந்து கேட்டுட்டு இருக்கா. இப்போ சேர்மனோட ஒய்ஃப் அவகிட்டதான் உயில் இருக்கு, உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன், ஆனா பாரு அது அவகிட்ட இருக்கு, அப்புறம் நான் என்ன பண்றது, அவ வயிற்றுல மின்ஹோவோட குழந்தையும் வச்சிருக்கா, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மின்ஹோவோட குழந்தை தான் எப்படி சொல்றீங்க அப்படின்னும் போது அதை என்னால நிரூபிக்கிறதுக்குலாம் வழி இல்லை, அவ சொல்றபடிதான் நாம நடந்தாகணும்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த அம்மாக்கு ஹீரோயினுக்கு நடுவுல இருக்கிறது தெரிஞ்சு போச்சுல,
அப்போ யூராவோட எண்ணம் என்னன்றதும் புரிஞ்சிருச்சு. கண்டிப்பா ஹீரோயினை பழி வாங்க தான் பாப்பான்னு, நீ இந்த கேஸ்ல இருந்து விளைவிக்க நான் வேற ஒரு லாயரை போட போறேன்னு சொல்றாங்க. அவ முடியாதுன்றா. உடனே இந்த அம்மா, பழி வாங்குறதுக்காக இப்படிலாம் பண்றியா, இது உனக்கு கேவலமா இல்லையான்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கும் கை வாங்கிட்டாங்க. ஆனா இவ யாரு, யூரா இல்ல. டப்புன்னு அவங்க கையை பிடிச்சிட்டு, நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லாதீங்க, உங்களால என்ன முடியுமோ பண்ணுங்க, என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா. இன்னொரு பக்கம் சூஹோவோட ஒய்ஃபு, அவ சூஹோ கிட்ட வந்து, உங்களுக்கு நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு வீல் சேரை வச்சு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறா. என்னன்னு பார்த்தா சூஹோவுக்கு படம் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால பெயிண்டிங் பண்றதுக்கு போர்டு ப்ரஷ் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கா. அவனுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அப்புறம் அவளே ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு லைன் மட்டும் வரைங்க, அப்படியே வந்துடும் அப்படின்னு என்கரேஜ் பண்றா. அவனும் வரைகிறான். இவங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மூத் ஆகிட்டே போகுது. அப்படியே அங்கே கட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஹீரோ கிட்ட வந்தா, ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்திருக்கா. ஹீரோ இப்பெல்லாம் எதுவுமே பண்றது கிடையாது, அந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான், ஏன் நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க, அவளே உங்க கையை விட்டாலும் நீங்க அவளை விட மாட்டேன்னு தானே சொன்னீங்க, அவ உங்களை நம்பி தானே இருக்கா, அந்த குழந்தை ஜெயில தான் பிறக்கணுமா அப்படி இப்படின்னு பேசி வெறி ஏத்திட்டா. ஹீரோவும் ஃபயர் ஆயிட்டான். உடனே ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்கான். அன்னைக்கு ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு நல்ல கோத்துல திட்டிட்டு போனான்ல. இப்போ ஹீரோ அவன் கிட்ட, வாழ்க்கையில பழி வாங்குறத மட்டுமே லட்சியமா வச்சுட்டு இருந்த எனக்கு ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு புது கனவு பிறந்தது. அவன் மேல உள்ள காதல் இப்போ கில்ட்டி ஃபீலிங்கா மாறிட்டு இருக்கு. நான் அவளை காப்பாற்றணும், நீ தான் எனக்கு உதவி பண்ணணும்னு கேட்குறான். சரின்னு 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோ டீம் லீடருக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்குறான். சேர்மன் ஒய்ஃபோட தம்பி மீன் பிடிக்கிற இடத்துல தான் ஒளிஞ்சிருக்கேன்றத சொல்லியிருந்திருப்பாரு. அதனால மீன் பிடிக்கிற இடத்துக்கு போய் அவரை கண்டுபிடிச்சி ஹீரோ வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. அவர் இப்போ ஒரு பென்ட்ரைவை கொடுக்குறாரு. உள்ள கோசன் பத்தி எக்கச்சக்க ஃபைல்ஸ் இருக்கு. குறிப்பா சூஹோக்கு சேர்மன் ஸ்டாக்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அதை ஹீரோ பிரிண்ட் போடுறான். அப்புறம் சேர்மனோட ஒய்ஃப் கிட்ட தம்பிக்காரரை பேச வைக்கிறாங்க. அந்தம்மா அப்படியே நடிக்குது. என்னடா தம்பி எப்படி இருக்க, எங்க இருக்க, ஏன் இவ்வளவு நாளா போன் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. இவரு, என்னக்கா நீ தானே என்ன கொலை பண்றதுக்காக ஆள் அனுப்பி விட்ட, இப்ப இப்படி பேசுற, சரி நாம 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தையும் முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஒரு கோயிலுக்கு தான் வர சொல்லியிருப்பாங்க போல. அந்த அம்மா வந்துட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட ஹீரோ தான் பேசுறதுக்காக வந்திருக்கான். ஹீரோவை பார்த்ததுமே இந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, தம்பியை வச்சு நம்மளை வர வச்சிருக்காங்கன்னு. ஹீரோ இப்போ வர சொல்லியிருக்கிற இடம் அவனோட அம்மா அப்பாவுக்கு சாமி கும்பிடுவான்ல, அந்த கோயில் தான். ஹீரோவோட அம்மா அப்பா பேரெல்லாம் வச்சு அங்கே சாமி கும்பிடுவாங்க. அங்கேயே சேர்மனோட ஒய்ஃபையும் கூட்டிட்டு போய் நிற்க வச்சுட்டான். அவன் மட்டும்தான் சாமி கும்பிடுறான். அந்த அம்மா அப்படியே ஹீரோ அம்மா அப்பா பேர் எழுதி வச்சிருக்கிற பலகையை பார்த்துட்டே நிற்கிது. அதுக்கப்புறம் வெளியில வந்து ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுக்குறான். அந்த அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் வச்சு என்ன எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே கை மீறி போச்சு அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பேசிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு வீசிட்டாங்க. சரி இது முடிஞ்சதா, அடுத்து இன்னொன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சூஹோவுக்கு ட்ரக் டெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அது பாசிட்டிவ்னு வந்திருக்கு. மின்ஹோவோட விரல் நகத்துக்கு கீழே சூஹோவோட ஸ்கின் சாம்பிள் கிடைச்சதுன்னு சொல்லி இருந்திருப்பாங்கல்ல, அதை வச்சுதான் டெஸ்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. கொரியாலையும் ட்ரக்ஸ் எல்லாம் இல்லீகல், மாட்டினா ரொம்ப பெரிய தண்டனை கிடைக்கும். இதுக்கு அவங்க, சட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, அப்ப உங்க பையன் சேர்மன் ஆகிற அன்னைக்கு இந்த ட்ரக் டெஸ்ட் வெளியில வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறான். ஒரு சஸ்பெக்ட் கூட அஃபேர் வச்சுக்கிட்ட ப்ராசிக்யூட்டர் உன்னை நம்புவாங்களா, இல்ல இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிற என்ன நம்புவாங்களா நான் அம்மா கேக்குறாங்க. சரி இதையும் விடுங்க, உங்க பையன் சேர்மன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஆனாலும் நான் சும்மா விட மாட்டேன், கோசல் மேல ஒரு கண்ணு வச்சுட்டே தான் இருப்பேன். 30 வருஷமா அதை பண்ண எனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன ஓட்டை கிடைச்சா போதும், பெருச்சாளி மாதிரி தோண்டி எடுத்துருவேன். அப்போ நீங்க உங்க பையனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்ட இந்த அம்மா கொஞ்சம் பயப்படுது. இது எல்லாமே அவளுக்காக பண்றியா, உன்கிட்ட இருக்கிற ஸ்பிரிட் உங்க அப்பா கிட்ட கொஞ்சமாவது இருந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது. சரி நான் அவளை ரிலீஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொன்ன மாதிரியே செய்வாங்களா என்னென்னலாம் பின்னாடி தான் தெரியும். அப்புறம் வீட்டுக்கு போனதோ ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு ஃபைட்டருக்கு ஃபோன் பண்றாங்க. இவங்க ஏற்கனவே ஹீரோவை கொல்ல சொல்லி இருந்திருப்பாங்கல்ல, இப்போ ஃபைட்டர் கிட்ட எனக்கு ஒரு புது ஐடியா வந்திருக்கு, நீ ஹீரோவை சாகடிக்காத, ஹீரோயினை சாகடி, அதுவும் ஹீரோவோட கண்ணு முன்னால சாகடி, அதை பார்த்து அவன் வாழ்நாள் ஃபுல்லா வேதனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இங்க கட் பண்ணி சூஹோவை கட்டுறாங்க. அவன் யூராவை கூப்பிட்டுருக்கான். அவளும் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, சூஹோவை சேர்மன் ஆக்குறதுக்கு ஒரு ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடக்க போகுது, அதுல சூஹோ சேர்மன் ஆகணுமா வேணாமான்னு டைரக்டர்ஸ் எல்லாம் ஓட் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்க்கு யூராவையும் வர சொல்றான். ஏன்னு கேட்கும்போது, நாம 3 பேர்லயும் அப்பா மாதிரி இருக்கிறது நீ தான், அவரை மாதிரியே பிரச்சனைகளை தீர்க்கிறது, நல்ல முடிவெல்லாம் எடுக்கிறது நீ மட்டும்தான், நீ என் கூட இருக்கணும், நீ முடிவு எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். இவளும் முடிவா, என்ன முடிவு அப்படின்னு கேட்குறா. அப்புறம் அவங்க என்ன பேசினாங்கன்னா நமக்கு காட்டல, அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகுது. மின்ஹோவோட கேஸ் ட்ரையலுக்கு வருது. ஹீரோயினை ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மொச்சு கேள்வியா கேட்கறாங்க. அவ அப்படியே அமைதியா உள்ள போறா. வெளியே தான் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அவன் கிட்ட
யூரா வந்து, உன் அப்பாவோட சாவுக்கு பழி வாங்குறதுக்கு தானே நீ என்கிட்ட பழகுன, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ வச்சிருக்கிற டேட்டால என் அப்பா தான் குற்றவாளின்னு எந்த எவிடன்ஸுமே இல்லையே அப்படின்னு சொல்றா. உங்க அப்பா இல்ல, உங்க அம்மா அவங்களே அவங்களோட வாயால குற்றத்தெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டது மட்டும் இல்ல, ஒருத்தரை சாகடிச்சிட்டமேனு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட அவங்க கிட்ட இல்ல. அவங்கெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு கேக்குறான். யூராவுக்கு ஒண்ணுமே புரியல, ஷாக்கா பாக்குறா. உள்ள கோர்ட்ல ஹீரோயின் மேல தப்பு இல்லைன்னு அவளை ரிலீஸ் பண்றதா ஜட்ஜும் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. கையில பவர் இருந்தா என்னென்னலாம் பண்ணலான்னு பாருங்க. வெளியில ஹீரோவும் யூராவும் பேசிட்டு இருக்கும்போது சேர்மன் ஒய்ஃப் அங்க வந்து ஹீரோ கிட்ட, ஹீரோயினை ரிலீஸ் பண்ணியாச்சு, நீ சொன்ன மாதிரி பண்ணியாச்சு, ஆனா உங்க கதை ஹாப்பி எண்டிங்கா முடியும்னு மட்டும் சந்தோஷப்படாத. சரி, நான் ஹீரோயினை பார்க்க போறேன், அவகிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவகிட்ட தானே உயில் இருக்கு, அவள் அதை ஒரு லாக்கரில் வச்சிருந்துருக்கா. அவளை அங்கே கூட்டிட்டு போக அவள் அதை எடுத்து சேர்மனோட ஒய்ஃப் கிட்டையும் கொடுத்துட்டா. அந்த அம்மாவும் உயிலை பார்க்குறாங்க. எல்லாமே மின்ஹோக்கு போகணும் அப்படின்னு தான் போட்டிருக்கு. வாசிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட, சரி எங்கே போகணும்னு சொல்லி நானே இறக்கி விட்டுட்டு போறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி, போகிறதுக்கு முன்னால் அந்த குழந்தைக்கு யார் அப்பான்னு மட்டும் சொல்லிட்டு போ அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது, உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அவள் போனதும் ஃபைட்டருக்கு ஃபோன் பண்ணி, நான் சொன்ன வேலையை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபைட்டரும் ரெடியாக தான் இருக்கான், ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கான். இப்போ அவள் ஒரு ரோடை கிராஸ் பண்ணி பஸ் ஸ்டாப்பில் போய் உட்காந்து அவளோட வயிற்றை தொட்டு பார்த்துட்டு ஹீரோவை பற்றி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம், அன்னைக்கு நைட்டு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. மின்ஹோ ஹீரோயினை ஃபோன் பண்ணி வர வச்சிருந்திருப்பானா, அவளும் சேர்மன் ஆஃபீஸ்க்கு போயிருந்திருப்பா. அங்கே வச்சு ஹீரோயின் இருக்கிற ஃபோட்டோஸை அவன் காமிச்சிருப்பான். இவளும் டிவோர்ஸ் கேட்டிருந்திருப்பா, அதுக்கு அடிச்சிருந்திருப்பான். டேபிளில் போட்டு அமுக்கி அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பானா. அப்புறம் டேபிளில் இருந்த கத்தி எடுத்து அவனை குத்துற மாதிரியே நின்றுட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு கொலை பண்ணலாம் முடிஞ்சிருக்காது. வழி விடுன்னு தான் கேட்டு அழுதுருப்பா. அவன் அவள் கையை பிடிச்சி கத்தியை தட்டி விட்டுட்டு கன்னத்தை பிடிச்சி, எனக்கு நீ மட்டும்தான் இருக்க, நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே என்னை நேசிக்கிறாள், என்ன மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைய நீ பெற்று கொடுக்கணும், நாம ஒரு குடும்பமாக சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை ஹக் பண்ணுறான். சண்டை சமாதானமாக போகிற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த டைமில் ஹீரோயின் இருந்துட்டு, இன்னொருத்தன் குழந்தை என் வயிற்றுல இருந்தா கூட நீ என்னை இதே மாதிரி காதலிப்பியா அப்படின்னு கேட்க, திரும்ப அன்னியன் மூடுக்கு போயிட்டான். அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, என்ன தைரியம் இருந்தா நீ என்னை ஏமாத்துவ, நீயும் அவங்கள மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல தள்ளி அவ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். அவ கண்ணெல்லாம் அப்படியே மூடுது. அந்நேரம் யாரோ மின்ஹோவை திருப்பி நெஞ்சிலே கத்தி இறக்கிட்டாங்க. யாருன்னு இப்பதான் நமக்கு ஃபேஸை காட்டுறாங்க. மின்ஹோவோட அசிஸ்டன்ட். மின்ஹோவோட இதயத்திலேயே கத்தி இறங்குனதுனால அப்படியே கீழே விழுந்து செத்துட்டான். ஹீரோயினுக்கு செம்ம பயம் ஆயிடுச்சு. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அசிஸ்டன்ட் தான், நீங்க வெளியில போங்க, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பி இருந்திருப்பான். இதுதான் அன்னைக்கு நடந்தது. இந்த ட்விஸ்ட்டை யாரெல்லாம் கெஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப ஹீரோயின் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அங்கிருந்து எந்திரிச்சு நடக்கிறா. நம்ம ஹீரோ இவ ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வருவா அப்படின்னு அங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் வரலன்னதும் அங்கிருந்து கிளம்பி ரோட கிராஸ் பண்றதுக்காக நிக்கிறான். பார்த்தா எதிர்த்தாப்புல தான் ஹீரோயினும் ரோட கிராஸ் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டாங்க. அப்படியே நின்றுட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரையும் மின்ஹோட அசிஸ்டன்ட் காருக்குள்ள உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு என்னன்னா, நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு தானே அந்த கொலையை பண்ணோம், ஆனா இவன் நமக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற மாட்டேங்கிறாளேன்னு கோவம். இப்போ ரோட கிராஸ் பண்ண கிரீன் சிக்னல் போட்டுட்டாங்க. ஹீரோயினும் அப்படியே பார்த்துட்டே நடந்து வராங்க. மின்ஹோட அசிஸ்டன்ட் காரை செம்ம ஸ்பீடா ஓட்டிட்டு வந்து ஹீரோயின் மேல இடிக்க போற மாதிரி வரான். அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 எபிசோடு தான், மறக்காம பாருங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.